மனுஷனாக பிறந்த நம்ம எல்லாருமே நான் நீங்கள் நாமுன்னு சொல்லி நம்ம எல்லாருமே பொதுவாக செய்யக்கூடிய பல தவறுகள் இருந்தாலும் அதில் ரொம்ப அதிகமாக நம்ம செய்யக்கூடிய தவறு என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு டிசிஷனை நான் வந்து நீ அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, அது தப்பு, ஒருவேளை அது தப்பாக கூட இருக்கலாம், ஆனால் உங்களோட இடத்துலேருந்து நான் பார்த்தா தான் தப்பு சரின்னு தெரியும். அது ஏன்டா திடீர்னு இந்த ஞான உதயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் நேற்று தான் சொல்லியிருந்தேன், வைரமுத்து அவர்கள் எழுதிய ஒரு புத்தகம் ஒன்று நான் வாங்கினேன். அந்த புத்தகத்தோட பேர் என்னென்னா தண்ணீர் தேசம். அதோட ஒன்லைன் சொல்லணும்னா அது கதை புத்தகம் கூட வச்சுக்கலாம், அது கவிதை புத்தகம்னு வச்சுக்கலாம், அது காவியம்னு சொல்லலாம், நம்ம எப்படிலாம் சொல்லலாம். ஆக்சுவலாக அது என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு ஒன்லைனாக அந்த கதையை சொல்லணும்னா, ஒரு காதல் ஜோடி ஜோடினா 2 பேர் ஒரு காதல் ஜோடி வந்து மீனவர்களோடு சேர்ந்து கடலில் பிரயாணம் பண்ணுறாங்க. அப்போது ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் போயிட்டு அந்த கப்பல் வந்து பழுதாகி நடுக்கடலில் தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ என்ன ஆச்சு, ஒரு 10 நாளைக்கு பக்கமாக அங்கே தவிச்சிட்டு இருக்கும்போது அப்போது எப்படி மீண்டு வந்தார்களா, அல்லது அங்கேயே என்ன ஆச்சு, உதவி கிடைச்சதா கிடைக்கலையா, அந்த 10 நாள் எப்படி சர்வை பண்ணாங்க அப்படிங்கிறது தான் கதையே. ஓகேவா? அப்படி அந்த கதையில் பல விஷயங்களை பற்றி பேசியிருக்காங்க. அதில் முக்கியமாக எனக்கு ரொம்ப பாதித்த விஷயம் என்னென்னா, அது ஒரு சின்ன ஒரு சுண்டி எலி ஒன்றை வந்து ஒரு மீனவர் வளர்த்திட்டு இருப்பார். அவரோட நண்பர் இன்னொரு மீனவர் வந்து பசி பொறுக்க முடியாமல் உணவு கிடைக்காம அந்த சுண்டெலியை வந்து சாப்பிட்ருவார். இது தவறா சரியா அப்படின்னு முடிவெடுக்கிறதுக்குள்ளேயே அது 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 எப்படி சொல்கிறது, இப்போ எனக்கு உண்மையிலே பேச்சிட்டு போயிருக்கேன். ஆக்சுவலாக 2 பேத்துக்குள்ள சண்டை வந்தது. என்னோட வளர்ப்பு தான் நீ எப்படி நீ சாப்பிட்லாம் அப்படிங்கும்போது, அதுக்கு பதிலாக நீ வந்து என்னையே சாப்பிட்ருக்கான்னு கொந்தளிச்சு சொல்லும்போது அவர் சொல்லுவார், அதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் எதுக்கு அப்படி. அப்போது ஒரு மனிதன் எடுக்கக்கூடிய டிசிஷன் எல்லாமே நம்ம ஒரு தீர்மானத்தில் சொல்லி தப்பு சரின்னா, ஆனால் நம்ம எல்லாருமே நான் நீங்கன்னு சொல்ல எல்லாருமே எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே அந்த சூழ்நிலை சார்ந்ததாக தானே இருக்குது. இப்போ அது தப்பு சரிங்கலாம், அது ஓகே, ஒரு தப்பாகவும் இருக்கலாம் சரியாகவும் இருக்கலாம், ஆனால் அந்த சூழ்நிலையிலேருந்து பார்க்கும்போது தான் அது ஏன் அந்த முடிவு எடுக்கப்படுதுன்னு சொல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கிரிக்கெட் மேட்ச்லாம் பார்த்துட்ருக்கோம். ஒரு ரொம்ப லோயர் லெவலில் விளையாடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் வச்சுக்கோங்க, ஒரு 5-6 அந்த பொசிஷன் விளையாடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேனை அந்த மேட்ச்சில் பார்த்திங்கன்னா இயர்லி விக்கெட் விழுந்துச்சுன்னு சொல்லிட்டு 1 டவுனில் ஆகிவிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை அது நல்லா ஸ்கோர் பண்ணுறதுனா பிரச்சனை இல்லை, சொதப்பிட்டாது டக் அவுட் ஆகிட்டாதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம்? அதுதான் அந்த தப்பை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது தப்பு சரிங்கிறத தாண்டி அப்படி பண்ணாமல் இருக்கிறது நல்லதுன்னு தோணுச்சு. ஆனால் அப்படி பண்ணாமல் இருக்க முடியுமா? நம்ம எல்லாருமே சமூகமாக வாழ்ந்துட்டுருக்கோம்ல, இது கட்டமைப்புக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்கோம்ல. ரொம்ப என்னை சிந்திக்க வச்ச ஒரு விஷயம். உங்களுக்கு புதிய மாதிரி சொன்னோன்னா எனக்கு தெரியல, பட் அந்த புக்கு வாங்கி படிங்க, உங்களுக்கு புதியன்னு நினைக்கிறேன்.